ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 9th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள். இது நமக்கு சிலபஸில் ஹிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்கக்கூடியது. மொத்தமே நமக்கு தேவையா அப்படின்னா மொத்தம் தேவை கிடையாது. ஆனால் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் விடுறதோ இல்லை ஒன் டைம் பார்த்துக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் சிந்துவெளி நாகரிகம் மட்டும் நமக்கு சிலபஸில் இருக்குது ஹிஸ்ட்ரியில். அதனால் சிந்துவெளி நாகரிகம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னன்றது செக் பண்ணி பாருங்கள். இதில் மொத்தம் எவ்வளோ கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா 216 கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ 2வது லெசன் பண்டைய நாகரிகங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, டேஷ் என்பது ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை என்று கருதப்படுகிறது. நாகரிகம். 2, டேஷ் வடிவம் பெற தொடங்கியதும் மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்பினர். நாகரிகம். நாகரிகம் வடிவம் பெற தொடங்கியதும் மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்பினர். 3, சமூக மேம்பாட்டிற்கு பங்காற்றியது. அறிவியலும் தொழில்நுட்பமும். 4, பண்டைய நாகரிகங்களில் முக்கியமானவை. எகிப்திய, மெசபடோமிய, சிந்துவெளி, சீன நாகரிகங்கள். ஸோ இந்த 4 நாகரிகம் தான் எகிப்திய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட் சிந்துவெளி நாகரிகம் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா. எகிப்திய நாகரிகம். எகிப்து எங்கு உள்ளது? ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடகிழக்கு மூலையில். 6, கிழக்கே செங்கடலாலும் வடக்கே மத்திய தரைக்கடலாலும் சூழப்பட்டு இருப்பது எகிப்து. 7, நைல் நதியால் செழிப்படையும் பகுதி எகிப்து. 8, நைல் நதி உற்பத்தியாகும் இடம் மற்றும் கலக்கும் இடம். எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா விக்டோரியா ஏரியில் உற்பத்தி ஆகுது. எங்கே போய் இது சேருது அப்படின்னா மத்திய தரைக்கடலில் போய் சேருது. ஸோ நைல் நதி விக்டோரியா ஏரியில் உற்பத்தி ஆகி மத்திய தரைக்கடலில் போய் கலக்குது. 9, நைல் நதியின் செழிப்பை நம்பியிருந்த நாகரிகம். எகிப்திய நாகரிகம். 10, நைல் நதியின் நன்கொடை. எகிப்து. 11, எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர். ஹெரோடோடஸ். 12, மத்திய நைல் சமவெளி செழிப்பாக இருந்ததற்கான காரணம். நைல் நதி புதிய வண்டல் மண்ணை படிவித்ததால். அதாவது ஆண்டுதோறும் புதுசாக வண்டல் மண்ணை படி வைக்கும். அதனால தான் இந்த சமவெளி செழிப்பாக இருந்திருக்கு. 13, எந்த நதியின் இரு பக்கங்களிலும் பாலைவனங்களை காணலாம்? நைல் நதி. ஸோ வண்டல் மண்ணை படி வைக்கிறதுனால இதோட 2 சைடும் நம்ம பாலைவனத்தை பார்க்கலாம், மணல் படி வைக்கிறதுனால. 14, எகிப்தின் 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள். ஹைக்சோஸ். 15, ஹைக்சோஸ் எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கலாம்? மேற்கு ஆசியாவில் இருந்து. 16, பண்டைய ஈரானின் பகுதியான பாரசீகத்தில் இருந்து வந்தவர்கள் பாரசீகர்கள். 17, ஐரோப்பாவில் உள்ள இன்றைய கிரீஸ் நாட்டில் உள்ள மக்களையும் மொழியையும் குறிப்பிடுவது கிரேக்கம். 18, பண்டைய ரோமானிய பேரரசை சேர்ந்தவர்கள் ரோமானியர்கள். 19, ரோமானிய பேரரசின் தலைநகரம் இத்தாலியில் உள்ள ரோம். 20, எகிப்திய அரசர் எந்த சொல்லால் அழைக்கப்பட்டார்? பாரோக்கள். 21, தெய்வீக சக்தி பொருந்தியவராக கருதப்பட்டவர் பாரோ. ஸோ அரசர்களை பாரோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசர்களுக்கு தெய்வீக சக்தி இருக்குது, தெய்வீக சக்தி பொருந்தியவர்கள் இவர்கள் அப்படின்னு அவங்க கருதப்படுது. 22, பாரோவின் ஆட்சியின் கீழ் இருந்த அதிகாரிகளின் படிநிலைகள். என்னென்னலாம் படிநிலைகள் இருந்தது அப்படின்னா விசியர்கள், ஆளுநர்கள், உள்ளூர் மேயர், வரி வசூலிப்போர். 23, நிலம் யாருக்கு சொந்தமானது? அரசருக்கு, அதாவது பாரோவிற்கு சொந்தமானது. 24, யார் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள்? சிறை பிடிக்கப்பட்டோர். யூஸ்வலாக அவங்க நாட்டில் அடிமைகள் யாரும் கிடையாது. ஆனால் வேறு நாட்டில் இருந்து சிறை பிடிச்சிட்டு வராங்கள அவங்க அடிமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 25, பாரோவின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகி விசியர். 26, மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருப்பதாக நம்பியவர்கள் எகிப்தியர்கள்.
27 இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி வைத்தவர்கள் எகிப்தியர். 28 இறந்த உடலை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு மம்மியாக்கம். 29 பாரோக்களின் உடலை பாதுகாக்க கட்டியவை பிரமிடுகளும் சமாதிகளும். ஸோ இறந்து போகிறாங்கல்ல, அவங்கள வந்துட்டு எங்கே வச்சாங்க அப்படின்னா இந்த பிரமிடு சமாதியெல்லாம் கட்டி அதில் தான் அந்த இறந்த உடலை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. 30 உலக புகழ்பெற்ற எகிப்திய பார்வையான டூடன் காமனின் சமாதி உள்ள இடம். மம்மி எகிப்தில் லக்சருக்கு அருகே உள்ள அரசர்களின் பள்ளத்தாக்கில். 31 கயிற்றுப்பாய், செருப்பு மற்றும் காகிதம் செய்ய பயன்படுத்தப்பட்டது காகித நாணல். 32 எகிப்தியர்களுக்கு யாருடன் வணிக உறவு இருந்தது? லெபனான், கிரீஸ், பொனீசியா, பாலஸ்தீனம், சிரியா இவங்க கூடலாம் எகிப்தியர்கள் வணிக உறவில் வந்து இருந்திருக்காங்க. 33 இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தங்கம், வெள்ளி, தந்தம் இதெல்லாமே வந்துட்டு இறக்குமதி செஞ்சுருக்காங்க. 34 எகிப்தியர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து பெற்றது லாபிஸ் லாசோலி எனப்படும் நீல வகை கல். அந்த நீல வகை கல்லோட பேர் தான் இந்த லாபிஸ் லாசோலி. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? ஆப்கானிஸ்தானில் இருந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பாக்ஸில் உள்ள டேட்டா. 35 பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் எவ்வாறு அழைக்கப்படும்? மம்மி. 36 இறந்த உடல்களை பாதுகாக்க எகிப்தியர்கள் பயன்படுத்தியது நாட்ரன் உப்பு. 37 நாட்ரன் உப்பின் கலவை சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட். இந்த 2 உப்பு சேர்ந்த கலவையோட நேம் தான் நாட்ரன் உப்பு. 38 எத்தனை நாட்களுக்கு பிறகு உடலின் ஈரப்பதத்தை நாட்ரன் உப்பு உறிஞ்சிக்கொள்ளும்? 40 நாட்களுக்கு பிறகு. 39 இறந்த உடலில் 40 நாட்களுக்கு பின் நிரப்பப்படுவது மரத்தூள். ஸோ அந்த உடம்புல இருக்க ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த உடம்புக்குள்ளே வந்துட்டு மரத்தூளை போட்டு ஃபில் பண்ணுவாங்க. 40 இறந்த உடலை எந்த துண்டுகளால் சுற்றி துணியால் மூடி வைத்து விடுவார்கள்? லினன் துண்டுகள். 41 இறந்த உடலை எந்த கல்லாலான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள்? சார்கோபேகஸ். 42 எகிப்தியர்களின் எழுத்து முறை எந்த வடிவில் இருந்து வந்தது? சித்திர வடிவில் இருந்து. 43 பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள். 44 கெய்ரோவிற்கு அருகிலுள்ள பிரமிடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கிசா பிரமிடுகள். இங்கே கெய்ரோவிற்கு பக்கத்தில் இருக்கிறது. 45 சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிமம் ஸ்பிங்ஸின். 46 ஸ்பிங்ஸின் யார் ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்டது? பாரோ காப்ரே. 47 ஸ்பிங்ஸின் நீளம் மற்றும் உயரம் 73 மீட்டர் நீளம், 20 மீட்டர் உயரம். 48 உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்றாக கருதப்படுவது ஸ்பிங்ஸின். 49 எகிப்தியர்கள் கடைபிடித்த கொள்கை பல தெய்வக் கொள்கை. 50 எகிப்தில் இருந்த கடவுள்கள். என்னென்னலாம் கடவுள்கள் வந்து எகிப்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா அமோன், ரே, சேத், தோத், ஹோரஸ், அனுபிஸ் இந்த கடவுளெல்லாம் இருந்திருக்காங்க. 51 எகிப்தின் முதன்மை கடவுள் சூரிய கடவுளான ரே. இத்தனை கடவுள் இருந்தாலும் சூரிய கடவுள் தான் வந்துட்டு முதன்மை கடவுளாக வந்து இருந்திருக்கார். சூரிய கடவுளை ரே அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. 52 எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவை சூரிய கடிகாரம், நீர் கடிகாரம், கண்ணாடி. 53 சூரியனை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை உருவாக்கியவர்கள் எகிப்தியர்கள். 54 எகிப்தியர்கள் உருவாக்கிய நாட்காட்டியில் 30 நாட்கள் கொண்ட 12 மாதங்கள் வந்து இருக்கும். ஆண்டின் இறுதியில் 5 நாட்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அவங்க உருவாக்கின கேலண்டர். 55 எகிப்தியர்கள் உருவாக்கிய நாட்காட்டியின் காலம் கிமு 4200. அந்த பீரியடில் தான் இவங்க வந்து கேலண்டரை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. 56 எகிப்தியர்களின் எழுத்து முறை
ஹைரோக்ளிபிக், அதை சித்திரை எழுத்து முறை. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல சித்திரை எழுத்து முறை, அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹைரோக்ளிபிக். 57 எகிப்தியர்கள் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை ஹெரிடிக். ஸோ நார்மலாக அவங்களோட எழுத்து முறை வந்துட்டு சித்திரை எழுத்து முறை, அதாவது ஹைரோக்ளிபிக். அதுவே தகவல் தொடர்புக்கு அவங்க என்ன மொழியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெரிடிக் அப்படின்ற மொழியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 58 பிக்டோகிராம் எனப்படும் சித்திரை எழுத்து வடிவம் ஹெரிடிக். 59 பிக்டோகிராம் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிமு 3000. 60 எகிப்தியர்களின் எழுத்து முறை எந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டு உள்ளது? லண்டனில் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில். 61 எகிப்தியர்களின் நில அளவை மற்றும் கணித திறன்களை வெளிப்படுத்துவது பிரமிடுகளும் அவற்றின் வடிவமைப்பும். இந்த ரெண்டுத்தை வச்சு தான் அவங்க வந்து எகிப்தியரோட நில அளவையும் அவங்களோட அந்த கணித திறனும் வந்து வெளிப்படுது. 62 எகிப்தியர்களின் குறியீடுகளை பயன்படுத்தும் திறனை காட்டும் எழுத்து முறை ஹைரோக்ளிபிக்ஸ். 63 இது வந்து பாக்ஸில் உள்ள டேட்டா. பேப்பர் என்ற சொல் எந்த தாவரத்தின் பெயரில் இருந்து வந்தது? பாப்பிரஸ். 64 எகிப்தியர்கள் எதிலிருந்து தாள்களை தயாரித்தனர்? பாப்பிரஸ், அதாவது காகித நாணல். இதுதான் பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஒரு நாணலை தான். 65 ரே கடவுள் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அமோன். ஸோ இது வந்து ரே அப்படின்றது சூரிய கடவுள், பின்னாளில் வந்து அமோன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரே அப்படின்றத. 66 எகிப்தியர் அரசனாக கருதிய கடவுள்? அமோன். 67 எகிப்தியர் இறப்பின் கடவுளாக கருதியது? அனுபிஸ். எகிப்து நாகரிகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மெசபடோமியா நாகரிகம். 68 மேற்கு ஆசியாவின் ஈராக் குவைத் பகுதிகளை குறிப்பது மெசபடோமியா. 69 கிரேக்க மொழியில் மெசோ என்பதன் பொருள்? நடுவில். மெசோ அப்படின்னா நடுவில். 70 கிரேக்க மொழியில் பொடோமஸ் என்பதன் பொருள்? பொடோமஸ் அப்படின்னா ஆறு. 71 மெசபடோமியாவில் பாயும் ஆறுகள்? யூப்ரடிஸ், டைக்ரிஸ். ஸோ இந்த ரெண்டு ஆறுகளுக்கு நடுவில், அதாவது மெசோ நடுவில், பொடோமஸ் அப்படின்னா ஆறு, இந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது தான் இந்த மெசபடோமியா. 72 யூப்ரடிஸ் டைக்ரிஸ் நதிகள் இணையும் வளைகுடா? பாரசீக வளைகுடா. 73 மெசபடோமியாவின் வடபகுதி? அஸ்ட்ரியா. 74 மெசபடோமியாவின் தென்பகுதி? பாபிலோனியா. 75 இந்தியாவின் பழமையான நாகரிகம் யாருடையது? சுமேரியர்கள். 76 சிந்து மற்றும் எகிப்திய நாகரிகங்களின் சமகாலத்தவர்கள்? சுமேரியர்கள். 77 கிமு 5000 இருந்து 4000 காலகட்டங்களில் சுமேரியர்கள் குடியேறிய பகுதி? கீழ் டைக்ரிஸ் பள்ளத்தாக்கில். 78 சுமேரியர்கள் காலத்தில் முக்கியமான நகரமாக விளங்கியது? நிப்பூர். 79 சுமேரியர்கள் உருவாக்கிய எழுத்து முறை? கியூனிஃபார்ம். 80 கியூனிஃபார்ம் எந்த வடிவ எழுத்து முறை? முக்கோண வடிவம். இந்த முக்கோண வடிவத்தில் இருந்ததுனால தான் இந்த எழுத்து முறைக்கு கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. 80 சுமேரியர்களின் ஆதிக்கம் முடிவிற்கு வந்த காலம்? கிமு 2450. 82 அக்காடியர்கள் ஆதிக்கம் செலுத்திய பகுதி? சுமேரியா. 83 புகழ்பெற்ற அக்காடிய அரசராக விளங்கியவர்? சார்கான். 84 அக்காடியர்களின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் எந்த நாகரிகத்தை குறிப்பிடுகின்றன? சிந்துவெளி நாகரிகம். 85 மெலுஹா, மாஹன், தில்முன் ஆகிய இடங்களில் இருந்து வந்த கப்பல்கள் அக்காடியர் துறைமுகத்தில் நின்றதாக குறிப்பிடும் ஆவணம்? சார்கானின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள். 86 அக்காட் நகரம் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாபிலோன். 87 மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது? பாபிலோன். 88
மெலுஹா எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறது? சிந்துவெளி. 89. அரேபிய பாலைவனங்களில் இருந்து மெசபடோமியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் அமோரைட்ஸ் என்று அழைக்கப்பட்ட யூத மக்கள். 90. அமோரைட்ஸ் மக்களின் தலைநகராக விளங்கியது பாபிலோன். 91. அமோரைட்ஸ் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்கள் பாபிலோனியர்கள். 92. தமது ஆதிக்கத்தை மெசபடோமியாவின் மேற்கு பகுதிக்கு விரிவாக்கிய பாபிலோனிய அரசர் ஹமுராபி. 93. உலகின் முதல் காவியமாக கருதப்படுவது கில்காமெஷ். 94. கில்காமெஷின் கதாநாயகன் யாராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது? சுமேரிய அரசராக. ஸோ அவங்க வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லலை, இவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் வந்து சொல்கிறாங்க. 95. பாபிலோனின் 6வது அரசரான ஹமுராபி புகழ்பெற்று விளங்க காரணம் மாபெரும் சட்டங்கள் இயற்றியதால். 96. கிமு 1000 காலகட்டத்தில் மெசபடோமியாவில் அரசியல் ரீதியாக செல்வாக்காக இருந்த அரசு அசிரிய அரசு. 97. அசிரியாவின் தலைமை கடவுள் லமாசு. 98. அசிரியாவின் தலைநகரம் அசூர். 99. அசிரியா பேரரசின் புகழ்பெற்ற அரசர் அசூர் பனிப்பால். 100. கியூனிஃபார்ம் ஆவணங்கள் கொண்ட புகழ்பெற்ற நூலகத்தை உருவாக்கியவர் அசூர் பனிப்பால். 101. சுமேரியர்களின் நாகரிகம் எந்த நிலங்களால் சூழப்பட்டிருந்தது? வேளாண்மை. 102. மதில் சுவர்களால் சூழப்பட்ட சுமேரிய நகரங்களின் மத்தியில் இருந்த கோவில் சிராகுட். 103. தலைமை மதகுருமாராக விளங்கியவர் அரசர். 104. வரி வசூல் கணக்குகளை நிர்வகித்தவர்கள் எழுத்தர்கள். 105. வரி வசூல் செய்தவர்கள் மதகுருமார்கள். ஸோ மதகுருமார்கள் வரி வசூல் செஞ்சுருவாங்க, அவங்களோட கணக்கு வழக்கை யார் பார்ப்பாங்க அப்படின்னா எழுத்தர்கள் வந்துட்டு அவங்களோட கணக்குகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ வரி வசூல் கணக்குகளை வந்து பார்ப்பாங்க. 106. வரியாக வசூலிக்கப்பட்டவற்றை சேமித்து வைக்கும் கிடங்காக பயன்பட்டது கோவில். ஸோ கோவில் வந்து பேங்காகவும் வந்து செயல்பட்டிருக்கும். 107. அரசு நிர்வாகத்தின் அங்கமாக இருந்தது சபைகள். 108. ஆரம்ப காலத்தில் கோவில்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் விவசாயிகள். 109. உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுவது அசிரிய பேரரசு. 110. அசிரிய பேரரசு இராணுவ சக்தியாக உருவானதற்கான காரணம் இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியமை. அதனால தான் இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு இராணுவ அரசு அப்படின்னு சொல்லி இந்த அசிரிய பேரரசை வந்து சொல்கிறாங்க. 111. மெசபடோமியர்களின் முக்கிய தொழில் வேளாண்மை. 112. மெசபடோமியர்களின் முக்கிய உணவாக இருந்தது மீன். 113. மெசபடோமியா சமூகத்தின் முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாக இருந்தது வணிகம். 114. மெசபடோமியர்களின் வங்கிகளாக செயல்பட்டு கடன் வழங்கியது கோவில்கள். ஸோ இவங்க வந்து வட்டிக்கும் கடன் கொடுத்துருக்காங்க, வட்டிக்கு கடன் கொடுத்து அதை வசூலும் செஞ்சுருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் இந்த மெசபடோமியா நாகரிகத்தில் வந்து இருக்குது. 115. செங்குத்தான பிரமிடுகள் போல் காட்சி அளித்தது சிகுராட். 116. பல கடவுள் கோட்பாடு கொண்ட மதம் சுமேரிய மதம். 117. சுமேரியர்களின் வணங்கிய காற்று கடவுள் சுமேரியர்கள் வணங்கிய காற்று கடவுள் என்லில். 118. தானியத்திற்கான பெண் தெய்வம் நின்லின். 119. பாபிலோனியர்கள் வழிபட்ட கடவுள் மர்டுக். 120. அன்பு மற்றும் வளமைக்கான பெண் தெய்வம் இஸ்டார். 121. கடல் மற்றும் குழப்பத்திற்கான கடவுள் டியாமட். குழப்பத்துக்கு கூட கடவுள் இருந்திருக்காரு போல. 122. சின் என்பது சந்திர கடவுள், ரே அப்படின்றது சூரிய கடவுள். 123. பூமியில் கடவுள்களின் பிரதிநிதிகளாக கருதப்பட்டவர்கள் அரசர். 124. புனைவுகளாலும் கட்டுக்கதைகளாலும் ஏராளமான புராணங்களை உருவாக்கியவர்கள் மெசபடோமியர்கள். 125.
மெசபடோமியர்கள் புனைவுகளாலும் கட்டுக்கதைகளாலும் உருவாக்கிய புராணங்களில் ஒன்று கில்காமெஷ். 126. கடனுக்கு வட்டி வாங்குவது குறித்த உலகின் முதல் எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக கருதப்படுவது மெசபடோமிய ஆவணங்கள். 127. பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை கூறும் ஒரு முக்கியமான சட்ட ஆவணமாக விளங்கியது ஹமுராபியின் சட்டத் தொகுப்பு. 128. ஹமுராபியின் சட்டத் தொகுப்பில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 282 பிரிவுகள். 129. ஹமுராபியின் சட்டத் தொகுப்பு யாரிடம் இருந்து பெறுவது போல் கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பம் உள்ளது? சூரிய கடவுளான சமாஷிடமிருந்து. 130. சுமேரிய எழுத்துமுறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது, கியூனிஃபார்ம். 131. சுமேரியர்களின் எழுத்துக்கள் எந்த வடிவில் இருந்ததால் கியூனிஃபார்ம் என பெயர் பெற்றது? ஆப்பு வடிவில். 132. உலகின் பழமையான எழுத்து முறைகளில் ஒன்று, கியூனிஃபார்ம். 133. கல் மற்றும் களிமண்ணில் செய்த சிற்பங்கள் எதில் அடங்கும்? மெசபடோமியா கலையில். 134. யார் காலத்தில் பிரம்மாண்டமான சிலைகள் உருவாக்கப்பட்டன? அசிரிய பாபிலோனிய பேரரசுகளின் காலங்களில். 135. பெருக்கல், வகுத்தல், மும்மடி சமன்பாடு ஆகிய கருத்துக்களை உருவாக்கியவர்கள் மெசபடோமியர்கள். 136. 60ஐ அடிப்படையாக கொண்ட ஒரு எண் முறையை கண்டுபிடித்தவர்கள் மெசபடோமியர்கள். 137. யாருடைய நாட்காட்டியில் ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் என இருந்தது? சுமேரிய நாட்காட்டியில். 138. எண்முறையில் இலக்கங்களுக்கு இட மதிப்பு அளித்தவர்கள் சுமேரியர்கள். 139. நீர் கடிகாரத்தையும் சந்திரனையும் அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள். 140. 11ஆம் நூற்றாண்டில் நோய் அறிதலுக்கான ஒரு கையேட்டை உருவாக்கியவர்கள் மெசபடோமியர்கள். 141. குயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சுமேரியர்கள். 142. வட்டத்தை 360 பாகைகளாக பிரித்தவர்கள் மெசபடோமியர்கள். அடுத்து சீன நாகரிகம். 2 நாகரிகம் பார்த்தாச்சு. 3வது சீன நாகரிகம். 143. சீனாவின் 2 பெரும் ஆறுகள் ஹோவாங் ஹோ, யாங்சி. 144. மஞ்சள் ஆறு எனப்படுவது ஹோவாங் ஹோ. 145. சீனாவின் துயரம் ஹோவாங் ஹோ. நிறைய இயற்கை சீற்றத்தினால இந்த ஆறில் நிறைய இது ஏற்படும். அதனால் இது சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோவாங் ஹோ மஞ்சள் ஆறு அப்படின்றதுனால இந்த சீன நாகரிகம் மஞ்சள் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 146. பீகிங் மனிதன் யுவான் மாவோ மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். பீகிங் மனிதனும் யுவான் மாவோ மனிதனும் வாழ்ந்ததற்கான சான்று எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா சீனாவில். 147. சீனாவில் புதிய கற்கால கிராமங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். மஞ்சள் ஆறு சமவெளியின் ஹெனான் மாகாணத்திலும் யாங்சி ஆற்று சமவெளியிலும். 148. குவின் அதாவது சின் வம்சத்தை தோற்றுவித்தவர் ஷி ஹுவாங்டி. 149. குவின் ஷி ஹுவாங் என்பதன் பொருள் முதல் பேரரசர். ஸோ குவின் ஷி ஹுவாங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஷி ஹுவாங்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 150. ஸ்வர்க்கத்தின் புதல்வர் என்ற பட்டம் பெற்ற அரசன் ஷி ஹுவாங்டி. 151. சீனாவின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் ஷி ஹுவாங்டி. 152. சீனாவை ஒரே அரசாக மாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர் ஷி ஹுவாங்டி. 153. பல அரசுகளின் கோட்டைகளை தகர்த்தவர் ஷி ஹுவாங்டி. 154. வெளியிலிருந்து ஊடுருவும் நாடோடிகளை தடுக்க சீன பெருஞ்சுவரை கட்டியவர் ஷி ஹுவாங்டி. 155. பேரரசை இணைக்க சாலைகளை அமைத்தவர் ஷி ஹுவாங்டி. 156.
ஆண் பேரரசர்களில் சிறந்தவராக விளங்கியவர் ஹூ டி. 157 கிமு 138 ஹூடி மேலை நாடுகளுக்கு தனது தூதராக அனுப்பியவர் ஜாங் குயென். 158 சீனப்பட்டு ரோமானியர்களிடையே மிகவும் டேஷ் அரசர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது மார்க்கஸ் அரேலியஸ். 159 சீன நாகரிகத்துக்கு ஏராளமான பங்களித்த சீன கவிஞர்கள் லாவோ ட்சு, கன்ஃபூசியஸ், மென்சியஸ், மோடி அதாவது மோட்ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க, தாவோசின். இவங்க எல்லாமே சீன நாகரிகத்திற்கு ஏராளமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. லாவோ ட்சு, கன்ஃபூஷியஸ், மென்சியஸ், மோடி, தாவோசின். 160 போர்க்கலை என்ற நூலை எழுதியவர் சன் ட்சூ. 161 அதிகாரப்பூர்வ சீன அரசின் நூலாக அங்கீகரிக்கப்பட்டது த ஸ்பிரிங் அண்ட் ஆட்டோ அனலஸ். இதுதான் வந்துட்டு சீன அரசோட அதிகாரப்பூர்வ நூலாக வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா வசந்த கால இலையுதிர் கால ஆண்டு குறிப்புகள். 162 சீனாவின் பழமையான மருத்துவ நூல் கெனன்ஸ் ஆஃப் மெடிசன். 163 சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தவர் லாவோ ட்சு. 164 தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் லாவோ ட்சு. 165 புகழ்பெற்ற சீன தத்துவ ஞானியாக விளங்கியவர் கன்பூஷியஸ். 166 கன்பூஷியஸ் என்பதன் பொருள் தலைவர் குங் அப்படின்னு சொல்லுவாங்க. 167 ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும். குடும்பம் முறைப்படுத்தப்பட்டு விட்டால் தேச வாழ்வு முறைப்படுத்தப்பட்டு விடும் என்று கூறியவர் கன்பூஷியஸ். 168 சீனா முழுவதும் பயணம் செய்து ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை கூறிய தத்துவ ஞானி மென்சியஸ். 169 பண்டைய காலத்தில் சீடர்கள் உருவாக்கிய சித்திர எழுத்து முறை பின்னாளில் டேஷ் ஆக மாற்றப்பட்டது குறியீட்டு முறை. 170 சீன நாகரிகத்தின் பங்களிப்பு எழுத்து முறையை மேம்படுத்தியது, காகிதம் கண்டுபிடித்தது, பட்டுப்பாதையை திறந்தது, வெடிமருந்தை கண்டுபிடித்தது. இது எல்லாமே சீன நாகரிகத்தோட பங்களிப்புகள். அடுத்து சிந்துவெளி நாகரிகம். இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய டாபிக், ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் கூட. ஸோ இது வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். 171 சிந்துவெளி நாகரிகத்தின் வேறு பெயர் ஹரப்பா நாகரிகம். 172 சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் இந்தியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான். இந்த 2 பிளேஸில் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் வந்து இருந்திருக்கு. 173 சிந்துவெளி நாகரிகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது? 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 174 சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள். இதோட எல்லைகள் வந்து மேற்கு சுட்காஜென்டோர், இது வந்து பாகிஸ்தான். வடக்கு ஷோர்டுகை, ஆப்கானிஸ்தான். கிழக்கில் ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசம். தெற்கில் டைமாபாத், மகாராஷ்டிரா. இதுதான் இதோட சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள். 175 சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. 176 ஹரப்பா மக்கள் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்திய கற்கள் சுட்ட சுடாத செங்கற்கள். 177 மாபெரும் குளியல் குளம் காணப்பட்ட இடம் மொகஞ்சதுரோ. 178 சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள். எதெல்லாம் முக்கியமான நகரங்களாக இருந்திருக்கு அப்படின்னா ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் இந்த பகுதியில் வந்து இருந்திருக்கு ஹரப்பா. அதுக்கப்புறம் மொகஞ்சதுரோ நகரம் வந்து அதே பாகிஸ்தான் சிந்து பகுதியில் வந்து இருந்திருக்கு. தோலவிரா குஜராத், இது வந்து இந்தியா. கலிபங்கன் ராஜஸ்தான், இதுவும் இந்தியா. லோத்தல் குஜராத், இதுவும் இந்தியா. பனாவலி ராஜஸ்தான், இதுவும் இந்தியா தான். அப்போது ஹரப்பாவும் மொகஞ்சதுரோவும் பாகிஸ்தான், தோலவிரா, காலிபங்கன், லோத்தல், பனாவலி இது வந்துட்டு இந்தியா. 179 பூசாரி அரசன் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதுரோ. 180 ஹரப்பா மக்கள் எதில் ஈடுபட்டனர்? வேளாண்மையில். 181 ஹரப்பா மக்களால் பயிரிடப்பட்ட பயிர்கள் கோதுமை, பார்லி மற்றும் திணை வகைகள். 182
இரட்டை சாகுபடி முறையை கடைபிடித்தவர்கள் ஹரப்பா மக்கள். 183 ஹரப்பா மக்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. 184 ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஜெபு. 185 ஜெபு என்பது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம். 186 சிந்துவெளி முத்திரைகளில் பரவலாக காணப்படும் உருவம் பெரிய காளை உருவம். 187 ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியவர்கள் ஹரப்பா மக்கள். 188 ஹரப்பா மக்கள் மட்பாண்டங்களில் அழகான டேஷ் வண்ணம் பூசப்பட்டு டேஷ் நிறத்தில் ஓவியங்கள் தீட்டப்பட்டன. சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன. ஸோ அவங்க செஞ்ச அந்த பானையில் ஃபுல்லாக சிவப்பு பூசிட்டு அதில் கருப்பு நிறத்தில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க ஹரப்பா மக்கள். 189 ஹரப்பா மக்கள் கருவிகள் செய்ய பயன்படுத்திய கல் செர்ட் என்ற சிலிக்கா கல். இதை வச்சு தான் அவங்க கருவிகள் செஞ்சுருக்காங்க. 190 ஹரப்பா மக்கள் எதன் பயனை அறியவில்லை? இரும்பின் பயன். 191 நடனமாடும் பெண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதரோ. 192 லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்ப முறையை அறிந்திருந்தவர்கள் மொகஞ்சதரோ மக்கள். ஸோ அந்த மெழுகை ஊற்றி அந்த அச்சில் ஊற்றி சிலைகள் செய்வாங்க. இது யாருக்கு இந்த முறை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மொகஞ்சதரோவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உருவாக்குனது தான் இந்த நடனமாடும் பெண் சிலை. 193 ஹரப்பா மக்கள் ஆடை அணிகலன்களை ஏற்றுமதி செய்த இடங்கள் மெசபடோமியா. 194 ஹரப்பா மக்களின் முத்திரைகள் கண்டறியப்பட்ட இடம் ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான். இந்த பிளேஸில் எல்லாம் ஹரப்பா மக்களோட முத்திரைகள் இருந்திருக்கு. 195 மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் ஆவணங்கள் கியூனிஃபார்ம் ஆவணங்கள். 196 கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிப்பதாகும்? சிந்து பகுதி. 197 முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தியவர்கள் ஹரப்பா மக்கள். 198 ஹரப்பா மக்கள் எதில் ஈடுபட்டதால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது? வணிக பரிமாற்றங்களில். 199 ஹரப்பா நாகரீக பகுதிகளில் கிடைத்துள்ள எடைகள் கனசதுரமான செர்ட் எடைகள். 200 தராசுகளுக்கான செம்பு தட்டுக்கள் கிடைத்துள்ள இடம் ஹரப்பா. 201 ஹரப்பா மக்களுக்கு ஈரடிமான எண் முறை பற்றி தெரிந்திருந்ததை குறிப்பிடுவது எடைகள். ஸோ அவங்களோட எடைகளை வச்சு தான் அவங்களுக்கு ஈரடிமான எண் முறை தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. 202 எடைகளின் விகிதம் 1:2:4:8:16:32 இந்த மாதிரி தான் அவங்களோட எடைகள் இருந்திருக்கு. இதை வச்சு தான் அவங்களுக்கு ஈரடிமானம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. 203 ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் எவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன? நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம். இதெல்லாம் வச்சு தான் அவங்க முத்திரைகள் செஞ்சுருக்காங்க. 204 ஹரப்பா பகுதிகளில் கண்டறியப்பட்ட எழுத்து தொகுதிகள் சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் ஹரப்பா பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 205 எந்த நாகரிகம் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் எனலாம்? சிந்துவெளி நாகரிகம். 206 மாக்கல்லால் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் கிடைத்த இடம் மொகஞ்சதரோ. 207 செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை கிடைத்த இடம் மொகஞ்சதரோ. 208 சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் அரச மரம். இயற்கையை வழிபட்டிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அரச மர வழிபாடு சிந்துவெளி மக்கள்கிட்ட இருந்திருக்கு. 209 சில சுட்ட களிமண் சிலைகள் எதை குறிப்பதை போன்று உள்ளன? பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று. 210 நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் காளிபங்கன். 211 சிந்துவெளி மக்கள் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்தில் இருந்தன. இறந்தவங்களை அவங்க புதைச்சிருக்காங்க. எரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்கல. ரொம்ப ரேராக தான் இருக்குது. 212
ஹரப்பா மக்கள் பேசிய மொழியாக கருதப்படுவது திராவிட மொழி. 213 தொடக்க கால ஹரப்பாவின் காலம் கிமு 3300 இருந்து 2600. இது வரைக்கும் இருக்கிறது தொடக்க கால ஹரப்பா. 214 முதிர்ந்த ஹரப்பாவின் காலம் கிமு 2600 இருந்து 1900 வரைக்கும். இது வந்து முதிர்ந்த ஹரப்பாவோட காலம். 215 பிந்தைய ஹரப்பாவின் காலம் கிமு 1700 வரை. இது வந்துட்டு பிந்தைய ஹரப்பாவோட காலம். 216 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கிய ஆண்டு கிமு 1900. இந்த ஆண்டில் வந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய வந்து தொடங்கியிருக்கு. நிறைய காரணங்கள் வந்து இருக்கும், இயற்கை சீற்றம் இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு நதிக்கரையில் அமைந்த நாகரிகங்கள் தானே, அதனால் இந்த மாதிரி வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இதில் இருக்க கொஷின் வந்து பார்த்தாச்சு லைன் பை லைன். இது வந்து ஒரு பாக்ஸில் உள்ள டேட்டா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிந்துவெளி எழுத்துக்கள் பற்றி ஆய்வு. ஏன்னா சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்துக்களுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் வந்து நமக்கு தெரியல. ஸோ மீனிங் தெரிஞ்சதான் அவங்களோட வாழ்க்கை முறை அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் வந்து தெளிவாக தெரியும். ஸோ அது ரிலேட்டடாக ஆய்வு தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா மக்கள் வந்து எழுதும் கலையை வந்து அறிஞ்சிருக்காங்க. இந்த எழுத்து வந்து எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா, லட்சணைகளில் காணப்படுது, அதுக்கப்புறம் சுடுமண் முத்திரைகளில் காணப்படுது, மட்பாண்டங்களில் காணப்படுது இவங்களோட இந்த எழுத்துக்கள். அதுக்கப்புறம் பொறிப்புகள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, குறுகிய ரொம்ப சின்னதாக தான் வந்துட்டு இருந்திருக்கு அவங்களோட பொறிப்புகள். இவங்களோட தொடர்கள் வந்துட்டு சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளை மட்டும்தான் வந்துட்டு கொண்டு இருக்கு. ஸோ அதனால தான் இது குறுகியவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோசெட்டா கல்லில் காணப்பட்டது போல் இந்த மும்மொழிகள் வந்து பயன்படுத்தலை. யார்? சிந்துவெளி மக்கள். அதுக்கப்புறம் இவங்களோட எழுத்துக்கள் வந்து வல பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகவும் மறுபடியும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி எழுதுகிறோன்னா அடுத்த லைன் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி தான் மறுபடியும் எழுதுவோம். ஆனால் இவங்களோடது இப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது இப்படி வந்து மறுபடியும் அது இப்படி, இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட எழுத்து முறை வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ணது சிந்துவெளி மக்கள். அதுக்கப்புறமா இவங்களோட இந்த எழுத்துக்கள் வந்து வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருக்கு. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யார் அப்படின்னா யூரி நோரோசோவ். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போல வார்த்தை வரிசை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு அப்படின்னா யூரி நோரோசோவ். இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட அந்த எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தோட அந்த வார்த்தை வரிசையை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் எந்த நாட்டு அறிஞர் அப்படின்னா ரஷ்ய நாட்டு அறிஞர். அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ விரிவான ஆய்வு யார் செஞ்சது அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹரப்பா மொழியோட மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஐராவதம் மகாதேவன் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்களோட அந்த வந்து மொழியோட மூல வேர் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஐராவதம் மகாதேவன். அந்த வார்த்தை திராவிட மொழி குடும்பமோட வார்த்தை வரிசை பெற்றிருக்குன்னு சொன்னது யூரி நோரோசோவ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுவே நம்ம தென்னிந்திய திராவிட மொழிகள் மாதிரி இருக்குது சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்து முறை அப்படின்னு சொன்னது ஐராவத மகாதேவன். இவர் வந்துட்டு ஒரு டீப்பாக வந்து ஒரு ஆய்வு வந்து செய்வார் சிந்துவெளி நாகரிகம் குறித்து. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கற்கோடாரியில் உள்ள குறியீடு சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்துருக்கு. ஸோ மயிலாடுதுறையில் கண்டுபிடிச்ச அந்த கோடாரியில் உள்ள எழுத்து சிந்துவெளியில் இருக்க குறியீடை வந்து ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெரும்பள்ளம் அப்படின்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானையில் இருக்கக்கூடிய அந்த அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளை போல இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பூம்புகார் பக்கத்தில் மேலப்பெரும் பள்ளத்தில் ஒரு பானை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பானையில் ஒரு சில அம்பு போன குறியீடு வந்துட்டு இருக்குது. அந்த குறியீடு எதை போல் இருக்குது, எதோட ஒத்து போகுது அப்படின்னா
மொகஞ்சதுரோவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த லட்சணை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையில் கிடைச்ச அந்த கற்கோடாரியில் இருக்கக்கூடிய அந்த குறியீடு வந்துட்டு சிந்துவெளியில் இருக்க மாதிரி குறியீடை வந்து அதே போல் சேமாக இருக்குது அப்படின்னு ஐராவத மகாதேவன் வந்து சொல்லியிருக்கார். இதுதான் சிந்துவெளி எழுத்துக்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆய்வு. அதுக்கப்புறம் இந்த மீன்கள் யூஸ் பண்ணது ரிலேட்டடாக வந்து இது ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குறியீடு, அதுக்கான அடையாளம், ஒலிப்பு முறை, அதோட பொருள் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சரி பாதியாக இந்த மாதிரி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதை வந்து மீன், இதோட ஒலிப்பு முறை வந்து மீன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மீன், விண்மீன், இதுதான் இதுக்கான பொருள். இந்த ஒரு மீன், அந்த மீனோட பாதியாக வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னா அதோட பொருள் வந்து விண்மீன், மீன், விண்மீன். அதுக்கப்புறம் அதே ஒரு மீன், அதாவது சரிபாதியாக வெட்டப்பட்ட மீன் மேலே வந்துட்டு ஒரு கூரை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட ஒலிப்பு முறை வந்துட்டு மும்மீன். இதோட பொருள் என்ன அப்படின்னா 3 விண்மீன், மிருக சீரிஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே பாதியாக வெட்டப்பட்ட மீன் பக்கத்தில் 2 கோடு இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து இடைப்பட்ட பகுதி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் வந்துட்டு அருமீன். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா 6 மீன், மொத்தம் வந்துட்டு 6 விண்மீன்கள் வந்து இருக்குமா. அதோட நேம் வந்துட்டு கார்த்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புள்ளி, அதுக்கப்புறம் துளி மீன், இந்த சரிபாதியாக வெட்டல, அது பதிலாக இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா 7 மீன். இது வந்து 7 விண்மீன்கள் வந்து இருக்கும். சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு இந்த மீனை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாகவே போட்டிருக்காங்க மீன் அப்படின்னா இது வந்து பசு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை விண்மீன், புதன் கிரகம். அதுக்கப்புறம் பக்கத்தில் 3 கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா 3 மீன். இதோட ஒலிப்பு முறை வந்துட்டு மெய்மை மீன். ஸோ இதை வந்து கருப்பு விண்மீன், அதாவது கருப்பு விண்மீன் வந்து சனி கிரகம் அப்படின்ற மாதிரி இதோட பொருள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த 3 கோடுகள் தான், ஆனால் நடுவில் வந்துட்டு பாதியாக வந்து கேப் வந்து விட்டுருக்காங்கல்ல, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு 6 மீன். இதை வந்து வெள்ளி மீன் அப்படின்னு ஒலிப்பு முறையில் சொல்கிறாங்க. அப்படின்னா வெண்மை விண்மீன், வெள்ளி கிரகம் அப்படி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோடு வந்து மேலே இருக்க மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருந்தா 7 மீன், பொட்டு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சிகப்பு மீன், கெண்டை, சிகப்பு விண்மீன், அதாவது ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மீன்களுக்கான குறியீடுக்கான விளக்கமும் அதுக்கான பொருளும். இது வந்துட்டு வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிந்துவெளி எழுத்துக்களோட இந்த குறியீடு திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பர்போலா வந்து சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் இந்த குறியீடுகள் பற்றி சொல்கிறது வந்துட்டு மொத்தம் 3 பேர் வந்து சொல்கிறாங்க. பர்போலா என்ன சொல்கிறாரு அப்படின்னா குறியீடுகள் வந்துட்டு திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களோட ஒத்துப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வந்துட்டு நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி ஐராவத மகாதேவன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யூரி நோரோசோவ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் போல் வார்த்தை வரிசையை வந்துட்டு இது பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. 3 பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஸோ சிந்துவெளி நாகரிகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்தந்த பொருள்லாம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்து வச்சுக்கணும். எந்த பிளேஸில் எது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.